திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவதும் கை. இப்போ நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ஆணி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு. விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தையும் அனுச நட்சத்திரத்தையும் கேட்ட நட்சத்திரத்தையும் முழுமையாக கொண்ட இந்த விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம் இருக்குது, அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த ராசியில் விருச்சிக ராசியாக இருக்கட்டும், விருச்சிக லக்னமாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். விருச்சிக லக்னத்துக்கு 50%, விருச்சிக ராசிக்கு 100%, விருச்சிக ராசி லக்னமாக இருந்தால் 150% இந்த பலன்கள் அப்படியே பொருந்தி வரும். ஸோ இந்த மாதம் மிதுன மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிப்பாங்க. இந்த ஆணி மாதத்தில் சூரியன் பயணிக்கக்கூடியதுக்கு முதல் நாள் வைகாசி மாதம் 32ஆம் தேதி சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ளே கால் பதிக்கக்கூடிய அந்த புண்ணிய நேரத்துக்கு பேர் சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு பேர். இந்த சடசீதி புண்ணிய காலங்கள் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புண்ணிய காலம் இந்த வைகாசி மாதம் இரவு 9:30க்கு இந்த சடசீதி புண்ணிய காலம் தொடங்குது. இந்த நேரத்தில் சிவாலயங்களுடைய வழிபாடு அல்லது அம்பாளுடைய வழிபாடு, தனித்த அம்பாள் அல்லது தனித்த சிவன், இல்லை 2 பேரும் சேர்ந்துக்கூடிய வழிபாடு, கணபதி, முருகன் இவங்களுடைய வழிபாடு, அதே மாதிரி ஞானிகளுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கர்ம வினைகளை குறைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வழிபாடு உடைய சிறப்பை உடைய இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விருச்சிக ராசி பலன்கள் அப்படிங்கிறதே பொதுவான ஒரு கான்செப்ட் தான். இருந்தாலும் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டும் போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவாவது நமக்கு நடக்க தான் செய்யும், நடக்காமையே போயிடாது. ஸோ அதனால் ராசி பலனையும் தெரிஞ்சுக்கணும். முழுமையான பலன்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். பிறப்பு ஜாதகத்திலையும் கோச்சார கிரகங்களை ஃபிட் பண்ணி பார்க்கும்போது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 5 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குடும்ப ஜோசியர்கள்ட்டையோ அல்லது மற்ற ஜோசியர்கள்ட்டையோ யார்கிட்டையாவது கொடுத்து எங்களுடைய இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிக்கிட்டு பலன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை சூழலை நீங்கள் மாற்றிக்கிட்டு நல்லபடியாக வாழ முடியும். அதுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்களுக்கு பேர் தான் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ராசி பலனையும் இக்னோர் பண்ணாதீங்க, பிறப்பு ஜாதகத்தையும் பார்க்காம இருந்துடாதீங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம வலியுறுத்துகிறோம். இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த கிரக நிலைகள், இந்த ஆணி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த ஆணி மாத கிரக நிலைகளை கொண்டு ராசி பலன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி, அதாவது விருச்சிகத்தில் பிறப்பு சந்திரன் இருக்கக்கூடிய எல்லாருமே விருச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறோம். பிறப்பு காலத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்து யாருக்கு இறக்குறாங்களோ அவங்க விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த விருச்சிக ராசிக்கு என்ன ஒரு விஷயம்னா, பாசம் வந்தாலும் அளவுக்கு அதிகமாக வரும், கோபம் வந்தாலும் அளவுக்கு அதிகமாக வரும். டக்குன்னு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை விருச்சிக ராசிக்கிட்ட உண்டு. விருச்சிக ராசியினுடைய சின்னம் அப்படிங்கிறது தேல். ஸோ தேல் மாதிரியான தன்மை கொண்டவங்க. நாம் அதை தேலுக்கு மனிதர்கள் எங்கே நடமாடுறாங்கன்னு தெரியும், அது ஒளிஞ்சிருந்து தான் பார்க்கும். அதே மாதிரி மற்றவர்களுடைய மனசுக்குள்ளே என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்றத உடனடியாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் விருச்சிக ராசிக்கிட்ட இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்கிட்ட என்ன சிந்தனைகள் ஓடுது அப்படின்றத மற்றவங்களால் அறிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மர்மமான குணங்கள் நிறைந்த அமானுஷ்ய சக்தி கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்காங்க, 5ஆம் வீட்டில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலம், 7ஆம் வீட்டில் குரு, 8ல் சூரியன், புதன், சுக்கிரன், 11ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த மாத கிரக நிலைகள். இதுக்கு என்ன பலன் கேட்டிங்கன்னா, பாசிட்டிவான பலன்கள் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு பலன்களை தான் சொல்ல முடியுது. உத்தமம் அப்படின்னு சொல்லலாம், பாதிப்பு பெருசாகவும் சொல்ல முடியாது, நல்ல பலன்களை அதிகமாகவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த நிலையில் தான் விருச்சிக ராசிக்காரங்களான நீங்கள் இந்த மாதம் இருக்கீங்க. உங்களுக்கான பலன் என்ன, பரிகார தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பதிவிடுறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ 4ஆம் வீட்டில் சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். எந்த வழியில் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம் இதில் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும். பழுது பார்த்துருப்பீங்க, பழுது பார்த்துட்டு இருப்பீங்க. இதன் மூலமாக விரைய செலவுகளை தவிர்த்துக்கலாம். இதன் மூலமாக நீண்ட காலத்துக்கு தேவைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு குடும்பத்துக்கு தேவையான செலவு தான், அது நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு செலவு தான், அதை பண்ணிக்கலாம். அப்போ சுப விரயங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு ஆணி மாதத்தில் உண்டு.
5ஆம் வீட்டில் ராகு பகவான். 5ல் ராகு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடங்கிறது மனசு, ராகுங்கிறது ஒரு அழுக்கு. ஸோ மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு அப்படின்னு தான் நம்ம பலன் எடுக்க முடியும். அப்போ எங்கே அழுக்கு இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிடலாம். மனசுக்குள்ளே மட்டும் பூந்துருச்சு அப்படின்னா அது சுத்தப்படுத்துறது ரொம்ப சிரமம். அப்போது தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். நல்லவங்களாக இருந்தவங்க திடீர்னு சமூகத்துக்கு புறம்பான சிந்தனைகளோ அல்லது குடும்பத்துக்கு ஒத்து வராத சிந்தனைகளுக்குள்ளேயே போவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆனி மாதத்தில். அடுத்து 6ஆம் வீட்டு செவ்வாய், 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம். அவரே ராசிநாதன் 6ஆம் வீட்டில் போய் பலப்படுறாரு. அப்போ ராசிநாதன் பலமாயிட்டார்னு எடுத்துக்கிறதா இல்லை 6 கூடியவன் பலமாயிட்டார்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா ரெண்டையுமே தான் எடுத்துக்கணும். ஜாதகர் எப்பவுமே வலிமையோடு இருக்கக்கூடிய ஜாதகர் தான் விருச்சிக ராசிக்கிறாங்க. அப்படின்னா 6ஆம் இடம் வலிமை அடையும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே சமயத்தில் எதிரிகளுக்கான ஒரு வலிமையும் இங்கே கிடைக்கும். எதிரிகள் விலகி போவாங்க அப்படின்னு கூட எடுக்கலாம். இதில் இப்போதைக்கு காலகட்டம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நண்பர்களே எதிரியாக்குவாங்க. யார்? இந்த ராசிக்காரங்களான நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க அந்த வாய்ப்பை. நீண்ட காலம் உங்கள் கூடவே ஒரு நபர் சந்திச்சு கூடவே இருந்திருப்பாங்க. அவங்கள முறையாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்கள்ட்ட முகத்தை காமிச்சு, அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அர்த்தாஷ்டம சனின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனியில் பாதி அப்படின்னு அர்த்தம். அப்போ அஷ்டம சனி கஷ்டங்களில் பாதி கஷ்டங்கள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்போது மனக்குழப்பங்கள், டென்ஷன், ஒரு மன அழுத்தத்தோடு இருந்துட்டுருப்பீங்க. இதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் நண்பர்கள்ட்டையோ நம்ம கூடவே இருக்கவங்க கூடியவங்கள்ட்டையோ காட்டிடுவீங்க. அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க தான் உங்கள் பலமே. அவங்க விலகி போனதுலேருந்தே உங்களுக்கு கெடுதலாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆனி மாதத்தில் அதோடைய கெடுதல்கள் உச்சபட்சத்தை தொடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதில் ஆனி மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு காட்டும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2, 5 கூடிய முழு சுபரான குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்குறது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். இறைவனுடைய அனுகிரகம் இயல்பாகவே உங்களுக்கு எப்போவுமே உண்டு. விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அது சித்தர்களும் ஞானிகளும் பிறக்கக்கூடிய ராசி. அது சித்தர்களின் ராசி, ஞானிகளுடைய ராசி. ஸோ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே இறைவனுடைய அனுகிரகம் எப்போதுமே உண்டு. இந்த குரு பார்வையில், இந்த ஆனி மாதத்தில் விழக்கூடிய குரு பார்வையில் அது முழுமையாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி குரு பார்வை முழுமையாக கிடைக்கும்போது, ராசிக்கு கிடைக்கும்போது, இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது யார் எந்த கெடுதல் நினச்சாலும் அதை உங்களை சேர முடியாது. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அமானுஷ சக்திகள் அதிகம். யார் எதை நினச்சாலும் அது உங்களுக்கு உங்கள் ஆள் மனசில் ஒரு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேராற்றல் உங்கள்கிட்ட உண்டு. அதில் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாத கிரக நிலைகள் அடிப்படையிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். 8ஆம் வீட்டில் 8 கூடிய புதன் ஆட்சி, 7 கூடிய சுக்கிரன் அங்கே நட்பு வீட்டில் இருக்காங்க, 10 கூடிய சூரியன் இருக்காங்க. அப்போ தொழிலில் பெரிய அளவு பிரம்மாண்டமாக விரிவுபடுத்திட்டீங்க இந்த ஆனி மாதத்தில். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவீங்க. பெரிய அளவிலான கடனாக இருக்கும். அந்த கடன் கட்ட முடியுமான்ற எண்ணங்கள் கூட உங்கள் மனசுக்குள்ளே வரும். ஏற்கனவே வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்கும் கடன் வாங்கியிருக்கீங்க. அதுலேயும் லாபம் இருந்திருக்கு. இனிமேலும் கடன் வாங்க போகிறீங்க. இப்போ அந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு ஒரு கடன் வரும். அந்த கடன் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். 8 கூடிய நெட்டில் பணமானாலே கடனை கொடுக்கும். ஸோ இது தீர்க்கக்கூடிய ஒரு கடன் தான். இந்த கடனை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். இந்த கடனை வாங்குங்க. இந்த கடன் முறையாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறைப்படி வரக்கூடிய கடனை வாங்கும்போது உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தான் அதை வாங்குறீங்க. வாங்கி தொழிலை நல்லபடியாக விரிவுபடுத்துங்க. பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான புதன் அங்கே உங்களுக்கு 8ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறார். அப்போ கடன் லாபம் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. 10 கூடிய சூரியன் சம்மந்தப்படுறதுனால இது தொழில் சார்ந்து இருக்குது. 7 கூடிய சுக்கிரன் சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பெண்கள் வழியில் அனுகூலம், ஆதாயம் இதெல்லாம் கிடைக்குது. பெண்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கலை சார்ந்து, அதாவது சினிமா துறை, அதே மாதிரி மீடியா, பத்திரிகை, அதே மாதிரி அஸ்ட்ராலஜி, இது மாதிரி கலைத்துறையில் யார் இருக்கீங்களோ, கேமரா தொடர்பான தொழில் வேலைகளில் யார் இருக்கீங்களோ, அதில் எழுத்து பத்திரம் இது சார்ந்த துறைகளில் யார் இருக்கீங்களோ, விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்தால் இந்த ஆனி மாதத்தில் பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபம் உண்டு. அளவு கடந்த லாபம் விருச்சிக ராசிக்கு தான் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் லாபம் அது பர்டிகுலர் இந்த ஆனி மாதத்தில் தான் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கு உண்டு. இதுக்கு மேலே ராசிநாதனை குரு பார்க்குறாங்க. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க. ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க. அப்போ முயற்சிகள் வெற்றி அடையும். முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
சகோதர வழிகளில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும், குழந்தை வழியில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும், மனைவி வழியில் அனுகூலம் ஆதாயம் உண்டு. அப்போ மனைவி, குழந்தைகள், குடும்பம் எல்லா வழியிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு மாதமாக இருக்குது. எதிர்மறையான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஆரம்பத்தில் சுட்டி காமிச்சோம். ஸோ இந்த எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வெள்ளை நிறங்களை பயன்படுத்துங்க. எண்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் எண், 11ஆம் எண் இந்த மாதிரி எண்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு இந்த ஆனி மாதத்தில் அம்மன் வழிபாடும், அதே மாதிரி உங்களுக்கு அம்மன் வழிபாடு, அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறது. இப்போ இந்த மீன ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தையும், ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். தொழில் அப்படின்ற இடத்த தொழில்காரகனான சனியை பார்க்குறாங்க, ஜீவனக்காரகனான சனியை பார்க்குறாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்குறாங்க. ஸோ 7ஆம் இடத்தை சனி இடத்துக்கு 7ஆம் இடம், அது ராசிக்கு 6ஆம் இடமாக வருது. இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறது, 6ஆம் இடம் தான் வேலை, உழைப்பு. உழைப்புக்காரங்களான சனியே 6ஆம் பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு உழைப்பில் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஜாப்பில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு சேலரி கிடைக்கும், அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இல்லையா ஜாப் சரியில்லையா, அந்த ஜாப்பை கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு சனி பார்வையினால் இந்த மீன ராசிக்கு ஆனி மாதத்தில் கிடைக்குது. 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால ப்ளஸ் இருக்கோ இல்லையோ நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருக்கணும், என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு பார்த்து பேசணும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே ராசியின் மேலே ராகு, பிரம்மாண்டமாக வார்த்தைகள் வரும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குது, அங்கே இருக்கிறது ஆட்சி பெற்ற செவ்வாய். ஸோ வாய் வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அது ஏகப்பட்ட சிக்கலில் கொண்டு போய் விடும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது, 7ஆம் பார்வை பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சரியாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறனால லாபம் நல்ல அளவில் இருக்கும் இந்த ஆனி மாதத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பலன்கள் எடுக்கிறோம். இப்போ இந்த மீன ராசிக்கு இந்த மாதங்கள் என்ன விஷயங்கள் பண்ணால் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு புதன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால பச்சை நிறங்களை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பெருமாளுடைய வழிபாடு, சப்தகனிகளுடைய வழிபாடு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். 15 தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டுக்கு போகிறதுனால அது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண்ணெய் 5ஆம் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அளவில்